வணக்கம் ஆதி அந்தம் டிவி நேயர்களே. உங்களோட கேள்விகள் தான் இன்னைக்கு பல கேள்விகள்ல தொகுத்து ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு வரோம் குருஜி கிட்ட. இப்போ நம்ம கேட்க போற கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, குருஜி, பித்ரு தோஷம், பித்ரு சாபங்கள் இருக்கு, இதனால எனக்கு கல்யாணம் நடக்கல, இதனால எனக்கு தொழில் முடக்கம் நடக்குது, அப்போ எனக்கு இதனால பல விதமான இழப்புகளை நான் மேற்கொள்றேன், அப்போ உண்மையாலுமே எனக்கு பித்ரு சாபங்கள் இருக்கா, இல்ல பித்ரு சாபங்கள் உண்மையா, அப்படி இருந்தா நான் என்னென்ன பண்ணணும், அந்த நெறிமுறைகள் சொல்லி நான் பண்ணா அந்த நெறிமுறையை நான் கடைபிடித்தா எனக்கு அந்த பித்ரு சாபங்கள் தீருமா? ஏன்னா பல நேர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் நிறைய பித்ரு சாபத்துக்கு நான் பண்ணிட்டேன், பரிகாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பித்ரு சாபம் உண்மையாலுமே நீங்கிருச்சான்றதை நான் எப்படி அறிகிறேன், என்ன பண்றது, எப்படி நான் கண்டறியறது அப்படின்னு நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க குருஜி. முதல்ல குலதெய்வம் கேட்டீங்க, கரெக்ட். அதுக்கு அடுத்தது இப்ப பித்ரு சாபம், பிதிர்கள் விட்ட தோஷம் அப்படிங்கிறது எல்லா ஜோதிடர்களும் இப்ப கையாளுறாங்க. இப்ப பிதிர் சாபங்கிறது என்ன அப்படின்னா, மூதாதையர்கள் அப்படி சொல்லக்கூடிய தென்முலத்தார்னா நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது. ஒரு பையன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அப்பா அவருடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவருடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் சரியா செஞ்சிருந்தா இந்த பிதிர் சாபம் வராது. அப்படி செய்யாத ஒரு சூழல்ல பிதிர் சாபம் வரும். அது யாரா இருந்தாலும் சரி. ஆக ஒவ்வொருத்தருக்குமே அந்த பிதிர்னா அவங்க அப்பாவை குறிக்கிறது, அவங்க அப்பாவோட அப்பாவை குறிக்கிறது தான் பிதிர், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க வழி இவங்க வந்ததுனால, இவங்க செய்ய வேண்டிய கடமையை இவங்க செய்யாததுனால, அதை தவறதுனால அவங்களுக்கு அந்த தோஷம் அவங்களுடைய ஜாதகத்துல அறிவுறுத்தும். ஆனா பிதிர் சாபம் இல்லாத ஒரு ஜாதகமே பார்க்க முடியாது. ஆனால் அதுல கூடுதல் குறைவு அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த சாபம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு, இந்த சாபங்கள் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி இந்த வேரியேஷனை வச்சுதான் நம்ம இந்த பிதிர் சாபத்தை தீர்வு எடுக்க முடியும். அதில் சிலது உதாரணத்துக்கு இப்போ பிதிர் சாபம்னா ஒரு திலகம் போய் பண்ணிட்டு வந்துருங்க ராமேஸ்வரத்துல அப்படிங்கிற மாதிரி வழக்கமா எல்லாரும் பண்றாங்க. அது நிவர்த்தி ஆகுதா இல்லையாங்கிற நம்ம ஒரு ஆராய்ச்சிகளுக்கு போக முடியாது. ஏன்னா நமக்கு நேரடியா பிதிர்கள் சொல்ல மாட்டாங்க, நான் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், நான் எனக்கு சாபம் நீங்கிடுச்சு, உனக்கு அருள் புரியலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை வச்சு கண்டுபிடிக்கலாம். நமக்கு நடக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, இந்த மாதிரி தடை இருந்ததெல்லாம் அந்த பிதிர் சாபம் நீங்கிடுச்சு அப்படின்னா ஒவ்வொன்றும் நமக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகே நம்ம சௌரியம் அடைஞ்சிரும். அதனால அந்த சௌரியம் அடைகிறதுக்கு பிதிர் சாபங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது. அந்த நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய சூழல்ல இருக்கிறவங்க சரியான நபர்களை தேர்வு செய்யணும், அது ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாரும் போய் திலகோமம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிதிர் சாபம் எல்லாருக்கும் நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அது எவ்வளவு வீரியம், எவ்வளவு அளவு, எந்த மாதிரி பண்ணணும், எவ்வளவு காலக்கெடுவில் பண்ணணும், எவ்வளவுல பண்ணணுங்கிறதுக்கான சில விதமான மந்திர ஜபங்கள்லாம் இருக்கு, அதோடைய எண்ணிக்கை இருக்கு. அதனால முறையாக நம்ம அதை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அதற்கு தந்த பிதிர் சாபங்களை நிவர்த்தி செய்யலாம். அதுல மாற்று கருத்தே இல்லை, பிதிர் சாபம் நிவர்த்தி அடையும். நன்றி குருஜி.